அவ்வளவுதான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை தான் காமிச்சாங்க. வரேன்னு சொல்லிட்டு முதுகுல குத்துற பழக்கம் தான் அது. ஸோ இதுக்காக நம்ம வந்து ஒற்றுமையா நின்று செயல் பண்ணோம். நம்ம தோழர் இப்போ எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் கிட்ட வருது இங்க வர்றதுக்கு. ஆனா வந்து தான் ஆகும். அதனால நான் உங்களுக்கு வந்து இந்த பர்சனலா குரூப் மீட்டிங் போட்டு அதுல உள்ள டீப்பா தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டமானது தீவிரமடைந்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டமானது தீவிரமடைந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்கிட கேட்கலாம். பூபாலன் வணக்கம், இது குறித்தான விவரங்கள். கண்டிப்பாக சிந்துஜா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த சுங்காசத்திரம் பகுதியில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் தற்போது 3 பணியாளர்களை பணியிடம் நீக்கம் செய்த விவகாரத்தை குறித்து தொடர்ந்து 16வது நாளாக தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று புரொடக்ஷன் அதாவது உற்பத்தி பிரிவில் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று தொழிற்சாலை நிர்வாகமானது ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை பணியமர்த்தி உற்பத்தி பிரிவில் பணியினை துவங்கினர். இந்த நிலையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடாது என்று அவர்களை தடுத்து நிறுத்தியதால் கம்பெனியில் தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது ஏற்பட்டது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தையானது துவங்கி மீண்டும் உற்பத்தி பிரிவிலிருந்து கலைந்து சென்று மீண்டும் தொழிற்சாலை வளாகத்திலேயே தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவானது தொழிற்சாலை நிர்வாகமானது ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருந்தது. அதில் மேலும் அதாவது இந்த 3 தொழிலாளர்கள் தவிர மற்ற 14 தொழிலாளர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவலை வெளியிட்டிருந்தனர். இதனை கண்டு மற்ற உள்ளிருப்பு போராட்ட ஊழியர்கள் அதிர்ச்சி உற்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவே அவர்கள் தொழிற்சாலை விட்டு வெளியேறி உள்ளனர். இந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் வெள்ளைகேட் பகுதியில் திறந்த வெளியில் பந்தல் அமைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழிற்சங்கத்தினர். மேலும் தற்போது தொழிற்சங்கத்தில் போராட்டத்தினை மேலும் விரிவடைவதாகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இதுநாள் வரை 3 நபர்களை பணியிட நீக்கம் செய்த தொழிற்சாலை நிர்வாகமானது தற்போது 14 பேரை பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். 3 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களுடன் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களும் தற்போது சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சற்று அப்பகுதியில் பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபாலன்.